நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு இல்லையா? அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் ஏன் வந்துட்டு உடலை வாங்க மறுக்கிறீங்க? அவர் தப்பிக்க ஓட முயற்சி பண்ணதுனால அவர் தடைக்க விழுந்துட்டாரு. காலில் மாவு கட்ட அந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லப்பட்டது. தனியாக வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சு இந்த கெண்டைக்காலும் முட்டிக்கு கீழே கற்களை வைத்து மேலே வந்து இந்த சாக்கு பையை சுற்றி அடித்தாங்க. அதில் வந்து எனக்கு நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அதன் விளைவாகத்தான் ஊருக்குள்ளே அவங்க தொடர்ந்து இந்த 100 நாட்களாக போராட்டமானது நடந்துக்கிட்டு தான் இருந்தது. விச் மீன்ஸ் அவங்க பண்ணாங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த 100 to 102 நாட்கள் இந்த போராட்டமானது அந்த இடத்துல தொடர்ந்து நிகழ்த்தப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. ஓகே, அவங்க எங்கே கொண்டு போய் வச்சு அடித்தாங்க, என்ன ஏது, அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், இல்லை இதை பார்த்த நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற விட்னஸ். ஒரு உடலை வந்து புதைக்கப்பட்ட உடல் வந்து திரும்ப தோண்டி எடுக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கேசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? அதனால தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணலில் என் கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் தான். ஆகாஷ் டெலிசனோட கஸ்டோடியல் டெத் கேஸ், இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ நானும் சூப்பராக இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலைன்னா நாங்களே வந்து எரிச்சிருவோன்னு. ஸோ இப்போ இந்த பாடியாக அவங்க வாங்குவாங்களா மாட்டாங்களா? இல்லை ஆக்சுவலி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். அதாவது 102 நாட்களுக்கு பிறகு அந்த ஆகாஷ் டெலிசன் மார்ச் 6ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அதனை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது. ஓகே, அதெல்லாம் நம்ம ஒன்றுனா டைம் லைன் படி பார்ப்போம். ஓகே, நடந்தது. அதன் விளைவாக இன்னைக்கு அவருடைய உடலானது இங்கே வந்து தகனமும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கோர்ட் வந்து திங்கட்கிழமை வந்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் ஈவினிங் 5 o'clock நீங்கள் வந்து அவருடைய உடலை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னும், இல்லைன்னா அரசே வந்து இறுதி சடங்கை செய்யும், தட் இஸ் நல்லடக்கம் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் அதற்கு மீறியும் வந்து அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வந்து அவருடைய உடலை வாங்காத காரணத்தினால திரும்ப நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவானதை பிறப்பிக்கிறாங்க. என்ன உத்தரவு அப்படின்னா, தட் இஸ் மதுரை மாவட்ட கலெக்டர், மாநகராட்சி ஆணையாளர், தென் அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட முதல்வர், இவங்க தலைமையில் இன்னும் அனைத்து தகுதி வாய்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து அவங்க பேரண்ட்ஸும் எதிர்ப்பானதும் வந்து தெரிவித்தாங்க. ஓகே, அதில் ஒரு 14 பேரை வந்து தற்காலிகமாக அந்த அரெஸ்ட் அப்படிங்கிற ப்ராசஸும் அங்கே நடந்தது. ஏன்னா நீதிமன்றம் நீதிபதி விக்டோரியா கவரி அவர்கள் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு இல்லையா? அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் ஏன் வந்துட்டு உடலை வாங்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா இன்னொன்று, அவருடைய தந்தை அவர் வந்துட்டு ஆகாஷுடைய தந்தை வந்துட்டு இன்னும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படின்னும், இதில் சம்மந்தப்பட்டவர்களை அனைவரையும் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஐ திங்க் ஒரு 16 பேருன்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் முன் வச்சார். நீதிபதி அவர்கள் வந்துட்டு இல்லை, உடலை முதல்ல நல்லடக்கம் பண்ணுங்க, ஓகே, அப்புறம் நம்ம இதை பற்றி கேஸ் போகிறதுல நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஒத்துழைக்காததுனால அவருடைய உடலானது நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அவங்க வந்து ஜஸ்டிஸா ஆகாஷ் டெலிசன் ஃபேமிலி என்ன எதிர்பார்க்குறாங்க? இது அகெயின் சொல்கிற மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத். ஓகே, ஏன்னா நம்ம மார்ச் 6ஆம் தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ திங்க் அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு இல்லையா? அதாவது ஜீவா நகரை சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூரை சேர்ந்த அழகர், இவங்க 2 பேரையும் வந்துட்டு ஆகாஷ் தாக்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆகாஷ் டெலிசனையும் குணா அப்படிங்கிற 2 பேரையும் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அப்படியே அந்த கடைசியில் அவர் கொடுத்த அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட், அதாவது என்னைக்கு நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 7ஆம் தேதி ஒரு ரிமாண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. தட் இஸ் அவர் ரிமாண்ட் பண்ண போகும்போது அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மரண வாக்கு மூலமாக மாறிடுச்சு. ஏன்னா அவர் இறந்துட்டதுனால, விச் மீன்ஸ் அ டைங் டிக்ளரேஷன். ஒரு பர்சன் வந்து சாகும்போதோ இல்லை சாகும் தருவாயிலையோ கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா விச் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டைங் டிக்ளரேஷன், அந்த கேஸுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படும். ஒன்று. ரெண்டாவது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த கேஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 29 காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகும்போது அவரோட
லைக் அவர் தப்பிக்க ஓட முயற்சி பண்ணதுனால அவர் தடிக்க விழுந்துட்டாரு, காலில் மாவு கட்ட அந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லப்பட்டது. பட் 29 இடத்துல காயங்கள்ன்னும் போது சிவியர் லெக் ஃப்ராக்சர், ரைட் லெக்கும் மசில் லாஸும் இருக்குன்னு, மசில் டேமேஜும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து இந்த மாதிரியாக தாக்கியிருந்தால் தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது மரண வழக்கு வந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டுச்சு. தட் இஸ் BNS செக்ஷன் 103 படியும் SC/ST ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படியும் இந்த ஒரு விஷயம் வந்து மாற்றப்பட்டுச்சு. முதற்கட்டமாக 6 போலீஸ் அஃபீஷியல்ஸில் இன்க்ளூடிங் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்படியே போன ஒரு விஷயம். ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காரு இவருடைய ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, காவல்துறை தரப்புலேருந்து தப்பியோட முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. பட் இவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எஸ் அவரையும் குணாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் காவல்துறையினர் என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஒரு காரில் ஏற்றிட்டு போனாங்க, என் கண்களில் வந்து வெள்ளை துணி கட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னும், தனியாக வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சு இந்த கெண்டைக்காலும் முட்டிக்கு கீழே கற்களை வைத்து மேலே வந்து இந்த சாக்கு பையை சுற்றி அடித்தாங்க, அதில் வந்து எனக்கு நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு. முதலே அவங்க அப்பாவும் அதை சொல்லியிருந்தார், என்னென்னா பையனுக்கு வந்து நிறைய ரத்தப்போக்கு இருக்குது, காலை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா காவல்துறை அரெஸ்ட் பண்ணால் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனோம், இவங்க ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகல, வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கூடவே இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதும் என்னை வந்து போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தப்பியோட முயற்சி பண்ணதுனால என் காலை உடஞ்சிருச்சுன்னு என்னை ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இவர் கொடுத்த இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஓகே, இது டைங் டிக்ளரேஷன், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இது கஸ்டோடியல் டெத்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லைக் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒன்றா வந்து இந்த இடத்துல இருக்குது. அவர் கூட கைதான குணா, அவர் என்ன ஆனார், எங்கே இருக்கார்? இது வரைக்கும் நமக்கு அதுக்கு அப்டேட் இல்லை. ஏன்னா குணா அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மேபி அது நம்ம என்ன ஆகுனா, அடுத்தது சார்ஜ் ஷீட் ஃபைலிங் இருக்கும் இல்லையா, அது அப்போ வந்து லைக் வில் கெட் டு நோ தட் அவர் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, அவர் வந்து பெயில் என்ன கான்செப்டில் இருக்காரு, இல்லை பெயில் வாங்கிட்டாரா, இல்லை அதுக்கப்புறம் ட்ரையல் அவர் கண்டெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அதில் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது அரசாங்கம் சார்பில் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க? சிஎஸ் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு SC/ST ஆக்ட் படி ஓகே நம்ம வந்து ஒரு 6 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபாய் முதல்ல கொடுக்கப்பட்டிருந்தது மனுதாரருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவருடைய தந்தைக்கு, அதுக்கப்புறம் SC/ST ஆக்ட் படி வந்து 12 லட்ச ரூபாய் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. ஓகே, இப்போ அவங்க என்னன்னா 50 lakhs அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது, தட் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டார் வெஹிக்கல்ல MCOP கேஸ்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது பார்ஷியல் டிசபிள்மெண்ட், டோட்டல் டிசபிள்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, விச் மீன்ஸ் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு கை கால் போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த கிளைம் அண்ட் காம்பன்சேஷன் இருக்கும். இல்லை டோட்டல் டிசபிள்மெண்ட்னா ஒரு பர்சன் அதனால இறந்தே போயிட்டாருன்னும் போது ஓகே, ஏன்னா இவருக்கும் இங்கே 26 வயசு, இறந்தே போயிட்டார் அப்படின்னும் போது லைஃப் லாங் அதுக்கப்புறம் அவர் இருந்த அவர் குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவர் என்ன மாதிரி இவர் ஒரு பட்டதாரி வேறு அப்படிங்கிறது எல்லாமே வைத்து அந்த அமௌண்ட் ஆனது இங்கே கால்குலேட் பண்ணப்படும். ஸோ இதுலேயும் அவங்க கேட்குற அமௌண்ட் அது அடுத்த கட்டமாக தான் நமக்கு தெரிய வரும். இன்னொன்று இந்த கேஸ் வந்து CBCID வசமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அவங்க தான் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. CBCID இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன? கண்டுபிடிச்ச விஷயம் நான் சொன்ன மாதிரி அப்படியே நம்ம இந்த டைம்லைன் எடுத்தோம்னா மார்ச் 6ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது. 7ஆம் தேதி அந்த டைங் டிக்ளரேஷன் ஆனது சிவகங்கை கோர்ட், அந்த டைங் டிக்ளரேஷன் ஆனது சிவகங்கை மருத்துவமனையில் வச்சு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அவர் கொடுக்குறாரு. ஓகே, மார்ச் 8ஆம் தேதி அவர் வந்து இறந்து போகிறார், விச் மீன்ஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே, இருக்கும்போது மார்ச் 9ஆம் தேதி இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எங்கன்னா அந்த மானாமதுரை அந்த சாலையில் வந்துட்டு ஹைவேஸில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்படணும் அப்படின்னும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா கேஸுக்கு மிக முக்கிய எவிடன்ஸ். ஓகே, ஏன்னா அதுவும் சப்மிட் பண்ணப்படும். அந்த போஸ்ட்மார்ட்டமை யார் பண்ணாங்களோ அந்த டாக்டரும் எக்ஸ்பர்ட் லைக் விட்னஸாக உள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ இது மார்ச் 10, 13 அந்த டைமில் பார்த்தோன்னா நமக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆனதை பற்றி தெரிய வருது. விச் மீன்ஸ் 28 to 29 காயங்கள் உடம்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, திரும்ப ஏப்ரல் டு மே அந்த டியூரேஷனில் பார்த்தோம், தட் இஸ் மார்ச் டு மே அந்த டியூரேஷனில் பார்த்தோன்னா இந்த கேஸ் வந்து மர்டர் கேஸாக பதிவு செய்யப்பட்டது. ஓகே, அதாவது மரண வழக்கிலிருந்து கொலை வழக்காகவும் SC/ST ஆக்ட் கீழேயும் இது வந்து பதியப்பட்டது. மே 8ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர், அதாவது ஆகாஷுடைய குடும்பத்தினர் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இல்லை இந்த கேஸில் வந்துட்டு இந்த மாதிரி லைக் டிலே இருக்குது, இன்னும் அரெஸ்ட்டும் முறையாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ தான் ஹைகோர்ட் தாமாக இதில் இன்டர்வென்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் மதுரை ஹைகோர்ட் வந்து தான் அதுக்கப்புறம் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஃபாலோஅப்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறதின் விளைவாகத்தான் இன்றைக்கி நம்ம நடுவுலையும் பார்த்துருந்தோம் ஒரு விஷயம். அதாவது இந்த ஒரு மார்ச் மந்த் அந்த மாதிரி போகும்போது அவங்க குடும்பத்தார் உட்காந்து அவங்க ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபடும் போது நீதிமன்றம் கிட்ட அரசு தரப்புலையும் சொல்லப்பட்டிருந்தது என்னென்னா, இவங்க ஹைவேஸில் உட்காடுறாங்க, அப்போ அந்த டைம் வந்துட்டு லைக் சிஎம் பிஎம்ஓ இல்லை மற்றவங்களாம் போகும்போது இடையூறாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே நீதிபதியும் சொல்லியிருந்தாங்க அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடுறாங்க. விச் மீன்ஸ் அந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து யாரையும் பாதிக்கிற அளவுக்கு இல்லை இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஊருக்குள்ளே ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னும், இதை பேசி அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு அட்வொகேட்டும் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதன் விளைவாகத்தான் ஊருக்குள்ளே அவங்க தொடர்ந்து இந்த 100 நாட்களாக போராட்டமானது நடந்துக்கிட்டு தான் இருந்தது. விச் மீன்ஸ் அவங்க பண்ணாங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த 100 to 102 நாட்கள் இந்த போராட்டமானது அந்த இடத்துல தொடர்ந்து நிகழ்த்தப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. ஓகே, இந்த தருவாயில் ஒரு முக்கியமான கேள்வி, ஆகாஷ் டெலிசன் வந்து அசால்ட் பண்ண அந்த 2 பேர் அவங்க என்ன ஆனாங்க? இப்போ இவர் விக்டிமா மாறிட்டார் இல்லையா, அப்போ இவர் அசால்ட் பண்ண அந்த 2 நபர்கள் எஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நபரை இவர் வெட்ட போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து அப்போ அந்த வீடியோ வந்து நமக்கு வைரலாக என்னென்னா இவர் வெட்ட போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் ஒரு பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்ததுன்னா குணா மீதும் இங்கே அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து குணா அவர்கள் இருப்பார். ஓகே, ஸோ இப்போ இவர் இங்கே இறந்துட்டாரு அப்படின்னும் போது இதுவே ஒரு வழக்காக மாறி இருக்கு இல்லையா. அப்போ சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் இன்னும் யாரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் பண்ணப்பட்டு சார்ஜ் ஷீட் ஆனது ஃபைல் பண்ணுற ப்ராசஸ் வந்து அடுத்து மேற்கொள்ளப்படும். ஓகே, ஸோ இதில் பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை இதில் அரசியல் ஒளிஞ்சிருக்கா, இந்த மாதிரி பல சர்ச்சைக்கான பேச்சுகள் போயிட்டுருக்கு, இதை பற்றி உங்கள் கருத்து? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி யாராவது இருக்காங்களா அரசியல், ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் வந்து மதுரை ஹைகோர்ட் அவங்க சொன்ன விஷயம் வந்து as per Article 21. ஓகே, என்னென்னா ஒரு பர்சன் எந்த அளவுக்கு டிக்னிஃபைடாக வாழ்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு டிக்னிஃபைடான லைக் இறுதி சடங்கும் அவங்க இறுதியாக போகும்போதும் அது நடத்தப்படணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட கோரிக்கைகளை எல்லாமே நீதிமன்றமும் நீதிபதியோ ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் எதற்காக போராட்டம், அவரை நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, இன்னொன்று அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் தரப்பில் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இருந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க அப்பீல் போயிருக்கலாம் த்ரூ ரிட் ஆர் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் Article 136 படியோ அவங்க அப்பீல் போயிருந்தாங்கனாலுமே நாளைக்கு அங்கேயும் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டதா, which means போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டது, அது வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது, முதற்கட்டமாக 6 போலீஸ் அஃபிஷியல் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, கேஸும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அந்த அப்பீல் போய் அவங்க நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே எல்லாமே ஆன் லீகல் இதுதான் போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் அரசியல் இது இருக்கா அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் இம்மீடியட்டாக எல்லாராலும் யோசிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் வருதோ அப்படின்னு. இதில் எந்தவித பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்சிடென்ட் March 6 இன்னைய வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட ஆகாஷ் அவர்களுடைய குடும்பமும் அவருடைய தந்தையும் தான் வந்து நீதிமன்றத்தில் மனுதாரராக இருந்து அவங்களுக்கான உரிமைகள், ராஜேஷ் கண்ணன் அவருடைய தந்தை, அவங்களுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வந்து ஒரு பக்கம் லைக் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றமோ நீதிபதியோ வந்து அதற்கான என்ன லைக் ரிசல்ட்டோ அதை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ ஆகாஷோட உடலை வந்து இன்னைக்கு நல்லடக்கம் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கேஸ் அடுத்து எப்படி நகரும்? சொன்ன மாதிரி அடுத்தது கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்க போகுது அந்த இடத்துல. ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு அவங்க எங்கே கொண்டு போய் வச்சு அடித்தாங்க, என்ன ஏது, அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், இல்லை இதை பார்த்த நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற விட்னஸ், அப்புறம் எக்ஸ்பர்ட் விட்னஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாக்டர்ஸ், ஃபாரன்சிக் அவங்க எல்லாருமே. ஸோ இது எல்லாமே லைக் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் இந்த சார்ஜ் ஷீட் ஆனது இங்கே ஃபைல் பண்ணப்படும். ஓகே, அந்த சார்ஜ் ஷீட்டை வைத்து ட்ரையல் ஆனது அப்புறம் கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இது போகும். இன்னொன்று 6 monthsக்குள்ளே சிபிசிஐடி அவங்க இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும்னு இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து சார்ஜ் ஷீட் வந்து இப்போ குணா மேலே போடப்படுமா இல்லை இந்த 16 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்?
நான் தான் சொன்னேன், ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகேங்களா? ஏன்னா அந்த 2 பேரை இவங்க வந்து துரத்தி அவங்க வந்து வெற்ற அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுனால தான் குணாவையும் ஆகாஷையும் அரெஸ்ட் பண்ணாங்க. விச் இஸ் சம்திங் அந்த கேஸுக்கு இவங்க 2 பேர் மீதும் போடப்பட்டிருக்கு. இப்போ இவர் இல்லை, அப்போ அது குணா அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆகாஷ் அவர்களை கொலை செய்த வழக்கில், இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கில் அகைன் யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவங்க மீது வழக்கு பதியப்பட்டு அவங்க இந்த கேஸை வந்து ட்ரையல் மூலியமாக கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 days கிட்ட ஹாஸ்பிட்டல்லே வந்து அந்த உடல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு எப்படி 100 days ஒரு பாடியை வந்து வச்சுக்க முடியும்? ஸோ இதை பற்றி எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்கிளைம்டு பாடி ஆர் சம்திங் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஹாஸ்பிட்டலில் அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு ப்ராசஸ்க்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இது ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னும் போது அந்த உடலை பாதுகாக்க வேண்டியது அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட பொறுப்பு. ஏன்னா இன்றைக்குமே அந்த ஸ்பாட்டில் ஏன்னா முழு பாதுகாப்போடு தான் உடல் கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கமானது அங்கே வந்து நடைபெற்றுச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு 200 போலீஸார் வந்து அந்த ஸ்பாட்டில் போடப்பட்டிருந்தாங்க. எந்த வித பதட்டமோ அசம்பாவிதமோ நடந்துடக்கூடாது, ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருக்குது, அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ எஸ், அது எல்லாமே முழுசாக வாஸ் டேக்கன் கேர் பை தி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அண்ட் இவங்க வந்து ஆகாஷின் உடலை வந்து வாங்க மறுத்திருக்காங்க அவங்களோட பெற்றோரும் குடும்பத்தினரும். ஸோ அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் எப்படிங்க நல்லடக்கம் வந்து செய்வீங்க? ஏன்னா அவங்களுக்கு இஷ்டமே இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆஸ் பர் ஆர்டிகல் 21 நான் முன்னாடியே சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா சொல்லும்போது ஒருத்தவங்களுக்கு வாழும் போது எந்த அளவுக்கு அது வந்து டிக்னிஃபைடாக அவங்க வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிக்னிஃபைடான நல்லடக்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது அங்கே ஸ்டில் ஒரு விஷயம் ரிமைன் ஆகுது அன்சால்வ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அடுத்தடுத்துக்கான விஷயம் இங்கே என்னென்னா நீங்கள் கேட்ட கோரிக்கையை அனைத்தும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எஸ், அடுத்த கட்டமாக நீங்கள் உடலை வாங்கிக்கோங்க, உங்களுக்கான நீதி பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா அந்த இடத்துல? ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதை நான் சொன்னேன், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருப்போம், ஒரு உடலை வந்து புதைக்கப்பட்ட உடல் வந்து திரும்ப தோண்டி எடுக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கேசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? அதனால தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது. நாளை பின்ன என்னென்னா இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தப்பாக இருக்குது, அங்கே இது விட்டு போச்சு, அதுன்னு யாருமே வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அதோட அக்யூரேசிக்காக தான் அந்த வீடியோவானது இங்கே பதிவு செய்யப்பட்டுச்சு இல்லையா? இன்னொன்று நம்மளே பார்த்தோம், அந்த இறுதியில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியும் அங்கே இருந்தாங்க. விச் மீன்ஸ் வெளியே வந்து வச்சுருந்தப்போ அவங்களும் அங்கே வந்து பார்த்துட்டு அவங்களும் அது இது பண்ணிட்டு போனதை நம்மளும் பார்த்தோம் இல்லையா? 50 லட்சம் ரூபாய் தொகையை தவிர இப்போ ஆகாஷின் குடும்பம் வைக்கும் டிமாண்ட்ஸ் என்ன? அவ்வளோதான். 50 lakhs அப்படிங்கிறத தாண்டி அவங்க வைக்கக்கூடியது இல்லை, சம்மந்தப்பட்டவர்கள் அனைவரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் முடிஞ்சு ஓகே மேபி இன்னும் யாராவது இன்க்ளூட் பண்ணப்பட்டால் அந்த எஃப்ஐஆர் அடிஷ்னல் எஃப்ஐஆர் வந்து இதை எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்படலாம். ஓகே, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டின் போது இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள்ன்ற சஸ்பெக்ட் இருக்கோ அவங்க அனைவரும் இந்த பர்டிகுலர் வந்து கேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அதுதான் ஆகாஷ் அவர்களுடைய குடும்பமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்போது SC/ST ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கேஸில்? ஈக்குவல் நம்ம தான் சொல்கிறல, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், வன்கொடுமை ஆக்ட் அப்படின்னும் போதே நமக்கு வந்துருது அந்த இடத்துல. அப்படி பார்ப்போம் BNS ஆக்டானது மர்டரும் போடப்பட்டிருக்கு, அந்த ஆக்டுக்கிலையும் இங்கே செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது எஸ், இந்த வழக்குலையும் நம்ம இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு மாதிரி, அஜித்குமார் வழக்கு மாதிரி இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து இந்த கேஸ் பற்றி ரொம்ப அழகாகவே பதில் அளித்ததுக்கும் உங்கள் நேரத்துக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் இதே மாதிரி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நியூஸுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா. நன்றி, வணக்கம்.